வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன பார்க்கணும்னா ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே இன்றைக்கி ஒன் டே விளாக் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30. இங்கே மழை சரியான மழை பெய்யுது. இப்போ எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்காக செயலை வாங்கலாம் ரத்னாவெலாம் முடிவு பண்ணணும். காலையில் போனால் அவங்க கடையில் என்ன சொல்லிட்டாங்க, கவர் தர மாட்டேன்ட்டாங்க. காலையிலே அழைச்சி கவர் தர மாட்டேன்ட்டாங்க. கவர் இல்லைன்ட்டாங்க. கவர் இல்லைங்க, பாத்திரம் எதாவது கொடுத்துருந்தா பாத்திரம் எதுவும் எடுக்கல. எப்போவுமே கவரில் கட்டி கொடுப்பாங்க. அப்படி வாங்கிட்டு பழையாச்சா போயிட்டு ரிட்டன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல. மறுபடியும் ரிட்டன் வந்து வீட்டிலேருந்து இந்த ஜக்கு எடுத்துகிட்டு போய் கவரில் போட்டு மழை பார்த்திங்கன்னா சரியான மழை பெய்யுது. பாருங்கள், நைட்லேருந்து பெஞ்சிருக்க மாட்டேருக்கு மழை. நல்ல மழை பெய்யுது. நான் வெளியில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா போய் ரத்தம் எடுக்க ஜக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா ரத்தம் வாங்கிட்டு முட்டை ஒரு 4 வாங்கிட்டு, முட்டை நான் சாப்பிடக்கூடாது, அதான் கழுத்து பிடிச்சிக்கிறாங்க. பாப்பா கேட்பா. அப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ காஃபி வச்சுட்டு அவங்கள நம்ம எழுப்புவோம். டீ வச்சுட்டு மழை நைன்னு பெய்யுதுங்க. ஐயோ ஒன்றுமே பண்ண. சரி, இங்கே பாருங்கள் மழை எப்படி பெய்யுது தெரியுமா சார். ஒரு நாள் பெஞ்சதுக்கு இப்படி வெயில கூட தாங்கிடலாம். இந்த மழையை தான் தாங்கிறது ரொம்ப சிரமம். சரி வாங்க டீ வைப்போம். நை 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 பெருசாக இல்லைனாலும் நை நை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வெயில் அடித்தா கூட தாங்கிடலாம், மழை பெஞ்சா தான் கஷ்டம். சரி, நான் வந்து ரத்தத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டை வாங்கிட்டு வந்தேங்க. பிரியா எந்திரிச்சிட்டாங்க. நீயும் வரையா? நான் பொங்கலாக கொடுக்குறேன். நானும் வரேங்கிறேன். ஹாப்பி சண்டே. பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா டீ வச்சு கொஞ்சம் எடுத்தாச்சு. நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். ரத்தம் வாங்குறதுக்கு முன்னாடி எது நான் வணக்கம் மக்களே ஒன் டே விளாக்னு சொல்கிறக்கு வந்தேன். எடுத்துட்டு நீ 8 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவ. அது வரைக்கும் சொல்லாமல் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். நான் கொஞ்சம் வீடியோ வந்து ரெடி பண்ணிவிட்டு, சரி வெங்காயம் ஊற்றி புளிக்குழம்பு இருக்குது, ரசம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரசம் வச்சு ரத்த பொரியல் பொரிச்சிக்கலாம். என் அங்கே பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரத்த பொரியல், சாப்பாடு, ரசம், முட்டை வேக வைக்கும். அவ்வளோதான். முட்டை எனக்கு வேண்டாம், பாப்பாவுக்கு மட்டும் கொடு. பாப்பா நீ அம்மா மட்டும் வச்சுக்கோ. ஏய் சாப்பிட்டு பாரு ஃபஸ்ட்டு, அப்புறம் வேண்டான்னு சொல்லு. லைட்டாக எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அது என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ அது குப்புன்னு வேர்க்குது பாருங்க. அப்படி வேர்க்கக்கூடாதான். அதனால இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்கன்ட்டாங்க. அது குப்புன்னு வேர்த்து ரொம்ப மயக்கிறது தெரியுமா? ஒன்றும் லோ ப்ரெஷர் ஆகுது, இல்லாட்டின்னா வந்து ப்ரெஷர் ஏறுது. அது பக்கத்தில் நம்ம டாக்டரோ இல்லை ஏதாவது இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, கரண்ட் வேற போச்சு. இல்லை, திரும்ப பார்ப்போம். கரண்ட் வேற போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு, சார்ஜ் இல்லை. ஆமாம், நான் ஐஃபோன் போட்டு வச்சுருக்கிறேன். ஒன்று தான் கிடச்சிது. சரி இருக்கட்டும், அளவாக இருக்கட்டும் விட்டுட்டேன். எல்லாம் முட்டையை அதிலே உடச்சி ஊற்றி பொரியல் மாதிரி பண்ணிடுறேன். சரி, நீ இது வெங்காயத்தை மட்டும் கட் பண்ண நான் பார்த்துக்க. என்ன பண்ணுற? சுத்தம் பண்ணுறதுக்கு நேரமாக காலையில் சாப்பிட்றதுக்கு செய்யனா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற. கொஞ்சம் என்ன நீயே தான் இங்கே போட்டா பொரியல் செஞ்சு வைக்கிறேன். சாப்பாடை வச்சு ஒரு மணி 9 ஆச்சு. ஆனால் பனங்கிழங்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்கி தர மாட்டேங்கல, அதனால இருக்கிறத வச்சு வந்து என் கிச்சனை நான் டெக்கரேஷன் பண்ணி கிச்சன் டூர் போடுவேன். நீ என்ன டூர் வேணாலும் போகாது, அப்புறம் போடு. நான் வேலை செய்ய விட. நீ போ சமைக்கணும். போ, முதல்ல சமைக்கிற வேலையை செஞ்சு விடல. போ சாப்பாடை சூடலாம். ரத்தம் போட்டு புள்ள எந்திரிச்சா பசிக்கணும். உனக்கு டைம் ஆகலை, மணி 9 ஆச்சு. எந்திரிமே போங்க. போ கோதுங்க வழி விடு முதல்ல. நீ இங்கிட்டு வாடினா என்னே தள்ளுங்கிறேன். வாங்கிப்பா. டிஃபன் செய்யறதா இல்லை அடுக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏனி உண்மையாவே சொல்றேன், காலையில் டிஃபன் செய்யலாம் ஐடியா சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றதுக்கு செய்யறது போட்டு சும்மா போட்டு இப்போதான் போட்டு ஊட்டி கிடப்பேன் எல்லாத்தையும். போதும், ஒரு டொன்னரு மிச்சம் நைட் வரைக்கும் கிடக்குது. சமையலுக்கு ரெடி பண்ணுற கொஞ்சம் வேறு தும்மல் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே புறுப்புறுப்புன்னு நல்லா தான் இருந்துச்சு. எப்படி திடீர்னு முடிஞ்சு தெரியல. காலையில் மலையில் வெளியில் போயிட்டு இருந்தேன். என்னங்க பாடி கண்டிஷன் ஒன்றும் சரியில்லை.
வயசாகுதுல வேற ஒண்ணும். அப்படித்தான் வயசாகுதுங்கிறது இதுதான் சொல்லுவாங்களாட்டு. அதான் இந்த உடலோட இது எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி கம்மியாக. முதல்லாம் மழையிலே நனைஞ்சாலும் கூட சளி பிடிக்காது, மழைக்கே போகாமல் இருந்தாலே சளி பிடிக்குது. ஆமா, இது இருக்கிற மொத்த நாய் ஒன்றா குறைக்குது. உன் ஃபோட்டோ எதுவும் பார்த்துருச்சா? சப்பன நீ முறிஞ்சுக்கிட்டு வந்து இங்க நிக்க கூடாது, டாக்டர் சளி பிடிக்காம பார்த்து சொல்லியிருக்காரு. நான் உரியறனால உனக்கு சளி பிடிக்காது. பிடிக்கும். எதுல தண்ணி ஊத்துற? குண்டால ஊத்து. அதான் சோறு வக்காளி கலந்து கலந்து போயிருது. விரவு கட்டையாட்டு இருந்து அடைச்சுட்டு நிக்கும். பின்ன கஞ்சியா கலக்கிறது எது சடந்து ஊத்துற? அப்படி புடிச்சு வைக்க வேண்டியதானே. ஏ பைத்தியமே, உனக்கு அதுல தெரியும் எனக்கு இதுல தெரியும் பைத்தியமே. இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நான் அந்த பக்கம் பொரியல் வணக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணு. புளி ஊற வச்சியா ரசத்துக்கு? குழம்பு நான் சூடு வைக்கவா? நான் பார்த்து இப்போதாங்க எல்லா வேலையும் செஞ்சிருவா. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் பண்ணினேன், என்னால் முடியல, எனக்கு வாந்தியில் வருது, பேதியில் வருது, வயிற்றுல வருது, அப்படியே நடிச்சிருவா. இங்க பாருங்களேன், எங்க அத்தைக்கு எனக்கு சண்டை வர மெயின் ரீசனே இதுதான். நம்ம வந்து நேற்று தோசை சுட்டோம், சப்பாத்தியும் சுட்டோம், நான் தான் மாட்டி வச்சேன் தட்டு. அப்ப இந்த வேலை பார்க்கறது இல்ல இல்லனா நான் சரி ஓகே இருந்து ஆட்டி வச்சேன். ஆனா அம்மா அப்படியே அம்மால வைக்கல. அண்ணன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தட்டாகட்டும், தோசை வந்து நம்ம எடுத்துக்கொண்டே கொடுத்துருப்போம். அந்த தட்டை வந்து கழுவுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கேன் தெரியாம அந்த தட்டத்துக்கு மேல சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தோசை திருப்பி இதே மாதிரியே 2-3 தடவைக்கு மேல நான் எடுத்து நேத்து நான் தான் வச்சேன். நான் இல்லைன்னு சொல்ல, நேத்து நான் வச்சேன். அப்படியே அம்மா தப்பாவும் இருக்கான். ஆமா, நாளைக்கு உங்கள ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அதே மாதிரி தான் நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன். நாங்க உங்களை மாதிரி குழம்புக்கு சோத்துக்கு போடுற கண்டி குழம்புக்கும் போடுற கண்டி சோத்துக்கும் போட மாட்டோம். அட இதை கழுவுறேன், கழுவுற போட்டுறேன் நானே. நீ கழுவியா? இந்த ஜல்லடை கரண்டி ஒன்று வச்சிருப்பா, நம்ம அப்பளம் பொறிக்கிறதுக்கு வச்சிருக்க கரண்டியை ஒரு குழம்பு ஊத்துறதுக்கு எடுப்பா. இப்படி மோதம்னா வெறும் மேல இருக்க காய் தான் இருக்கு, குழம்புலாம் அடியில் தண்ணியா டூக்கில் ஓடிடு. குழம்புக்கு அந்த கரண்டி தான் செட்டு வருவா. உண்மையா இல்லையா? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே எனக்கு மூக்க அப்படித்தான் இருக்கு, நீ வேற உறிஞ்சு காமிக்காத. ஐயோ காய் பிடிச்சிருச்சா? பிடிக்கல. பிடிச்சது இன்னும் ரெடி ஆகல. உள்ளுக்குள்ள வாட்டர் தண்ணி தூக்கிட்டாங்க. பிடிச்சது இன்னும் ரெடி ஆகல. எனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்றீங்க, என்ன பிடிச்சதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த கழுத்து அவங்கவுங்க கழுத்து அவங்கவுங்களுக்கு பிடிக்க தானே செய்யும், பிடிக்காமையா இருக்கும். நான் எனக்கு மட்டன் குழம்பு சாப்பிடலான்னு ஆசையா இருக்குங்க. எடுத்துட்டு வந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட வேண்டாம்னு. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கூத்துருங்களா, நேற்று ஒரு 3-4 மணிக்கு துணியெல்லாம் அலாசி போட்டேங்க. 3 மணிக்கு போட்டேன், மழை லைட்டாக தூருதுனாங்க. சரி 3 மணிக்கு தானே போட்டோம், பரவாயில்ல நாளைக்கு சேர்ந்து காயிட்டுன்னு விட்டுட்டேன். நேற்று நைட்டு இருந்து மழை பெய்யுது இப்போ வரைக்கும் பெய்யுது. அந்த துணி காயுது காய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. இல்ல இப்ப கழிக்கிங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா சாப்பிட்றதுன்னு வச்சேன். சொரக்கா, புடலங்காய், பீக்கிங்காய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பேர் என்னங்க இப்போ வாங்கின காய் வெண்டைக்காய், அப்புறமா கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் நான் சாப்பிட்றேன். ஓகேங்களா? காலிஃப்ளவர் வந்து சில்லி சாப்பிடும் போது அது வயிற்றுக்குள்ளே இறங்குது. குழம்பு குழம்பு ஆட்டி குழம்பு வைப்போம் இல்லைங்களா, மிளகாட்டி குழம்பு, அப்படி வச்சா வந்து பிடிக்காது எனக்கு. நான் பேசிக்காகவே பிடிக்காது. ஆனால் புளி குழம்புல போட்டு சாப்பிட்டேன். ஓகே, அப்போ இருந்து மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். புளி குழம்புல போட்டால் எந்த காயாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே இறங்குது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். இந்த காய் எல்லாமே பீட்ரூட்லேருந்து எல்லாமே சாப்பிட்றேன். இது இல்லாமல் நான் சாப்பிடாத காய் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெஞ்சு சொல்லுங்கள், இந்த காய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த டைம் போயில தட்டக்காய் வாங்குறேன். ஒரே ஒரு காய் இருக்குது, அரளிக்காய். உனக்கு தான் நாளைக்கு பொரியல். அது எடுத்து வச்சுட்டு நான் போயிடுறேன். கரைச்சு விடுங்க. நீ அங்க நிக்கிற அப்புறம் கரைச்சுட ஒரு மாயா இருக்கு, என்னால சாப்பிட முடியாதுங்க. ரத்தா இவ இல்லாதப்பதான் கரைப்பேன். இவ இருக்கும்போது கரைச்சுன்னு வச்சுக்கல, அதை பார்த்துட்டு நான் என்னால சாப்பிடவே முடியலைங்க அப்படின்பா. தள்ளி போனாலும் தள்ளி போறதுல தருதுல என்ன நம்ம தலையில் அப்படியே நீங்க உடனே சீன் போடாதீங்க. யாரு சீன் போடுறது? நானா? சொல்லு. அப்படியே சீன் போட்டுருவான். என் மேலதான் எல்லா பழியும் சுமத்திடுவான். நானே ஒரு ஆமா உன் மேல பழி சுமத்தி அப்படி கூட பாவா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. நானே ஒரு குழந்தை கேட்டு பாரு. குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூரம் அப்படித்தான் சொல்லணும். இப்ப என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அக்கட்டால உயரம் நிக்க கூடாது. காலையிலேயே பெரிய அலக்கழிப்பு, சத்தியமா சொல்றேன். ஆமா அதுக்கா? ஏமா நான் அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க. நான் அப்படிதாங்க பண்ணுவேன். தண்ணி எடுத்துருவேன். சரி தண்ணி ஒரு பேக் லாக்கர் வச்சிருக்கேன்.
இதை வணக்கி விட்டுங்க. இது சட்டி வச்சு இது போடலை. மிளகா கிளி போட்டுக்கோங்க. மிளகா 2 கிளி போடும். குட்டி குட்டி கிளி போட்டிங்கன்னா அப்புறம் கண்ணு தெரியாமல் கடிச்சிருவா பாப்பா. ரத்தம் செய்யும் முறை யாருக்கா தெரியுங்களா? ரத்தம் எப்படி செய்யுதுன்னு முதல்ல நல்லா கையை வைத்து கரைத்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு புடல் வச்சு ஃப்ரீயாக வேற ஊற்றிட வேணும். எருமை மாடை எப்போ வந்து பைத்தியமே. உனக்கு ரத்தம் நிறைய பசிக்குதுங்க. அப்படியே வாயிலன்னா வடச்சட்டி வச்சு துளிச்சு விட்டுருவேன். அம்மா பசிக்குது. பேசாம இருந்துரு. என்ன நன்றாக கரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு கையை கழுவி கொள்ள வேண்டும். இது 2 தடவை தான் நான் செஞ்சிருக்கேன். 2 தடவை. அங்க மாடி வீட்டுல இருக்கப்போ ஒரு தடவை நேரமாவே வேலைக்கு போயிட்டீங்கல்ல, நான் போய் எடுத்துட்டு வந்து ஒரு தடவை செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து போன தடவை நான் தானே செஞ்சேன். மிளகா படம் செஞ்சு. ஆமா. இன்னைக்கு இது செய்யறதுக்காகவே நான் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இப்படியே சின்ன வெங்காயம் சேர்த்துக்க சொன்னாங்க டாக்டர். ரத்தப்பொருள் உங்களுக்குலாம் எப்படி செய்யணும் தெரியுமில்ல. என்ன வெங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு அதுக்கப்புறம் ரத்தம் ஊற்றி பரப்புறதா. வேற பெருசாக எந்த வேலையும் இல்லை. முட்டை உடச்சு ஊற்றி செய்வாங்க. நான் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறது ஃப்ரீயாக பிடிக்கிறது அதெல்லாம் செய்யறதில்ல. இது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. ஆனா வந்து இது ஒரு தனியான ஒரு இது, அது வந்து தனியான ஒரு தேங்காய் எடுக்கல பாரு. இல்ல தேங்காய் நான் இது பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல வெங்காயம் வணக்கி விட்டு அதை தாளிச்சு சொன்னீங்கன்னா நான் தேங்காய் இது பண்ணிக்கிறேன். லைட்டா உப்பு லைட்டா சேர்த்துக்கலாம். 3 ஆனா உப்பு போடுறத சேர்ப்பாங்க மேக்ஸிமம். புளிக்கியோண்டு போடுங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு கடையில வந்து உப்பு போட்டுருவாங்க பிரியா. நான் சும்மா லைட்டா தான் உப்பு போடுவேன். உப்பே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமா வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து? ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்ல அந்த வீட்ல இருக்கே சாப்பிடுறேன். ஆடியா? இங்கமா நம்ம வீட்ல இருக்கே. நம்ம வீட்ல கூட சேர்த்ததா? ஆமாவா? அங்க இருந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏய் இல்லடா, இங்க மேல் வீட்ல இருக்கீல மணிமேகலை கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொன்னான். அந்த பைக்கு ஃபோன் பண்ணிச்சு நம்ம கேட்கணும் முட்டை. மாமா வந்து பார்த்தீங்கன்னா ரத்தப்பொரியல் வந்து பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து எம்பிஎஸ் ஃபேமிலியில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டாங்க. கழுவுறதெல்லாம் அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு விட்றலாம். ரசம் வச்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாமா பண்ணியிருக்கிறத எடுத்து மாற்றிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு வாந்திராத மாத்திரை போட்டுட்டு கையோட சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? பாப்பாவுக்கும் அத்தைக்கு மட்டும் முட்டை வேக வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து எல்லாமே வந்து மாற்றிருக்கேன். கிச்சன் டூர் வந்து இன்னும் போடவே இல்லை. கசகசன்னு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் எடுக்கிற ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி கிச்சன் டூர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பிரியாமணி சேனலில் நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் வந்து எதுக்காக இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிளாஸ்டிக் டப்பாவில் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொங்கல் வருது இல்லைங்களா, அந்த இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவு போட்டிருக்கேன். சம்பளம் எல்லாத்தையும் வந்து கழுவு போட்டிருக்கேன். அதனால் இருந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிட்டேன். இருக்கிறதுல எல்லாத்தையும். பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். பருப்புக்கு உண்டான சம்பளமெல்லாம் மேலே கிடக்குது. மேலே அந்த இதுக்குள்ளே வந்து மேலே அடுக்கி வச்சிட்டேன். அதனால் வந்து போடுற கேசம் இல்லை. பார்ப்போம். சரி இப்போ ரசம் வைக்கலாம். ஆயிடுச்சு, ரசம் வச்சாச்சு. வா சூப்பராக இருக்குங்க. ரசம் முட்டை அவிச்சாச்சு, ரெதபரியல் சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். சண்டே ஸ்பெஷல் இதுதான். நம்ம வேலை முடிஞ்சு மாமா கழுவிட்டு இருக்காங்க. பொங்கல் ஜாமானம் விளக்கப்பட உள்ளது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு டப்பாவில் இருக்கிறத மட்டும் வேறு இதில் மாற்றிட்டு குட்டி குட்டி பேப்பரில் மாற்றலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காய வச்சு கழுவி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியும். சரி கழுவுங்க. நான் இப்போ தான் மாத்திரை முடியுங்க. 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு காயின் போடுங்க, நான் வீடியோ சென்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே என்ன
வரக்கூடாதா? இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? ஆ எங்கே பிச்சு இருக்கா? பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போகிறோம். மழை விழுந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் மழை விட்டுருக்கு இப்போ. அதனால சரி போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். மணி 3:30 ஆச்சு, 3 ஆயிடுச்சு, போகலாம் அப்படின்னா. மதியானம் சாப்பிடும்போது யாரும் வீடியோ எடுக்கல, ஏன்னு கேட்டிங்களா? காலையில் திங்கிற ஆர்வத்தில் தின்னாச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயோ வீடியோ எடுக்காம விட்டுருமேனு அந்த அளவுக்கு ஆர்வம். அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நீயும் நல்லா தான் இருக்கு. நடங்க போகலாம். பாப்பா போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து நான் ரொம்ப அழகா இருக்கேன். போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு எங்க போறோம்? ஊர் சுத்த போறோம். ஊர் சுத்த மழை பெஞ்சிட்டு ஊர் சுத்த ஜன்னி வந்துடும். வெளியே வந்து ஐயோ கடவுளே, குளிருது. சரியான ஐயோ எடுக்கல என்னோட சாமி. சரியான பேசாம வீட்டுக்குள்ளேயே கவுந்தடிச்சு கொடுத்துருக்கலாம் மாட்டேன். ரோட்ல ஆளையே காணோம். குளிருதுமா. அப்ப சாயந்தரம் இன்னும் குளிர் தானே. இங்கே சாப்பிட்டு போய் நானே நான் குச்சி மிட்டாய் எடுத்தேன். போடு. 3 அப்புறம் 3 சாப்பிட்டுருக்கேன். நேற்று வந்து நாளைக்கு ஒன்று சாப்பிட்டுருக்கேன். அது பால் பன்னீர். உனக்கு என்ன வேணும் மட்டும் பாப்பா. உனக்கு காளான் வேணுமா? எனக்கு இதை போட்டால் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த விளம்பரத்தில் ஒருத்தர் எப்படி அது அந்த என்னது அந்த டியோரம்லாக்ஸ் மாத்திரைக்கு ஒரு விளம்பரம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஞாபகம் தான் வருது இந்த பாட்டில் பார்த்தாவே. வீட்டுக்கு வந்தாச்சு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமா நம்ம ஒன்று பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு வேலை நம்ம செய்யவே கூடாது, சரியா? ஏமா பாலை அடுப்பில் வச்சுட்டு குடிக்க போனியா? ஏமா பாலை தான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்குள்ள அடுப்பு குளிக்க போயாச்சு. போ. இங்கே இருங்க. இது வந்து நம்மளுக்கு இப்போ வந்துச்சு. இந்த அக்கா பேர் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. நிஜமா நம்ம வீடியோ பார்க்குறவங்க தான். அவங்க பேர் நான் வந்து கேட்க மறந்துட்டேன். நீங்கள் டக்குன்னு வந்து என்கிட்ட பேசினால பேச நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் இது கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, நான் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த அக்கா எனக்கு வந்து லட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் கூட நான் கேட்கல. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் 2 நிமிஷம் நின்று பேசியிருக்கலாம். உங்கள் பையன் நினைக்கிறேன் உட்காந்து சாப்பிட்டு இருந்தது. உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் லட்டு. தேங்க்யூ. ஸ்வீட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நானே எதிர்பார்க்கல. டக்குன்னு வந்து 2 செகண்ட் கூட அவங்கள வந்தாங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கல்ல, இருந்தாங்க லட்டு சாப்பிட்டுங்க, அவங்க வீடியோ பார்ப்பேன் அப்படிங்க, அவ்வளோதான். சரிங்கக்கா அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் காண போயிட்டேன். டக்குன்னு போயிட்டாங்க. அடுத்த வாரம் கணத்தவர்களுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. சிரிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. வந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னாங்க, நம்ம லைவ்ல வருவீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், நீங்கள் கூட ரஞ்சினின்னு சொல்லுங்க, சிவரஞ்சினி அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரி சிஸ்டர், டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. சாரி சிஸ்டர், இருந்தாலும் எனக்கு சாரி. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறவுகளை எப்பவுமே நம்ம உறவுகளை சந்திப்போம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் திடீர் சந்திப்புங்க. அது அவங்க பார்க்க வந்து ஸ்வீட் பாக்ஸோட தான் வந்தாங்க. கரெக்டாக கையில் கொடுத்துட்டு தான் சொன்னதே. அவங்க டக்குன்னு இப்படி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிட்டே அவங்க கேட்கும். நான் என்னடா இது யார் என்னன்னு அதை யோசிக்கிறதுக்குள்ள அது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சிஸ்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஓகே, பாப்பாக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிரெட். காலையில் கலகலவென்று போவதற்கு பிளட். அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாய்வு தொலைக்கி சொல்லுமா இல்லை பிடிக்காமல் இருப்பதற்கு வாய்வு தொலைக்கி. அப்புறம் முறுக்கு, நேந்திர சிப்ஸு, தட்டை வடை, அப்புறம் தட்டாத வடை. தட்டு வடை இல்லைம்மா, தட்டு அதை எடுப்பா. ஸ்நாக்ஸ் வந்து
வாங்கியாச்சு. டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து என்ன கேக் அது கேரட் கேக்கு நீங்கள் கேரட்டா பீட்ரூட் கேரட் இல்லை இது வேற எதுவும் வாழைப்பழம் வாழைப்பழம் பனானா அது அப்புறமா ஒரு குச்சி மிட்டாய். குஜி மிட்டாய்மா குஜி மிட்டாய். எனக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 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 விஷயம் ஃப்ரீயாக கையால் டீ போட்டு கொடுக்கணும் அப்படி நினச்சி ஒரு விஷயம் சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை தெரியாமல் நான் கேட்குறேன் ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லும் போதே எப்படி நீ பிடிச்சிக்கிட்டேன்னு நான் கேட்குறேன். நீ வந்து ஒரு விஷயம் நீ சொல்லும் போதே வந்து எனக்கு இது தெரியும். சரி எனக்கு உங்கள் கையில் டீ வச்சு கொடு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துட்டு இருக்கு எனக்கு. நான் எப்படா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன். வந்தோடனே சிட்டே படுத்துட்டு லைவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு. சரி ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு தேவை ஸ்நாக்ஸு வாங்கியாச்சு. நீ எப்படியோ போயிட்டு போ. எனக்கு ஏய் அதை இல்லை லட்டு எங்களுக்கு கொடுத்தது அம்மாவுக்கு எனக்கு எனக்கு மட்டும் கிடையாது. இருக்கணும். இது நான் ஸ்கூல் கொண்டு போறதுக்கு நான் பேக்ல வச்சுட்டேன். அப்படிதாங்க சொல்லுவா. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு தின்றுவா. அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து தின்றுவா. சாப்பிட்ட போது வாங்க சாப்பிடு. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு லைவ் ஆன் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரி என்ன தெரியல. போய் சாப்பிட்டதா தெரியல. கடைசியாக சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். லாஸ்ட்டாக பாப்பாவோட வந்து சாப்பிட்டுருந்தேன். இந்த மாதிரி தகட்டுறோம். கீழே விழுகுது பாருண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா போயிட்டு வந்ததுக்கப்புறமா வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா தூங்கிட்டோம். கொஞ்சம் தூங்கிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. மாமா வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுத்தாங்க ஷார்ட்ஸு. அந்த ஷார்ட்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து மாமா வந்து 10 நிமிஷம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாமா? என்ன பண்ணுறீங்க? ஏம்மா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு வச்சாச்சு. புளிக்குழம்பு இருக்குது கொஞ்சமாக புளிக்குழம்பு சூடு பண்ணிட்டாங்க. அதையும் சூடு பண்ணிட்டாங்க. புளிக்குழம்பு சாப்பாடு வச்சாச்சு. ரசம் இருக்குது. சாப்பிட்டு பேசாமல் தூங்க வேண்டியதுதான். இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நம்ம இதை பண்ணோம். வெளியே வந்து கொஞ்சம் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த பருப்பு இதெல்லாம் வாங்கலை, எண்ணெய் அரிசி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நேற்று 3 மணிக்கு காய போட்ட துணி இன்னும் மழையில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக காஞ்சிட்டு எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நான் இருக்கேன். ஓகேங்களா? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறோம். லைவ் ஆன் பண்ண போகிறோம். 1 மணி நேரம் லைவ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போகிறோம். ஏடா லைவ் முடிச்சிடலாமா விலாக? ஓகே விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.